அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்க வந்து என்ன பண்ண போறோம்னா வந்து மக்குர்னி தான் செய்ய போறோம். பாஸ்தான்ற மக்குர்னி. அது வந்து இன்னைக்கு பண்றதுக்காக நாங்க எல்லா ஏற்பாடோட இருக்கிறோம். எல்லாரும் பாருங்க. அம்மா வாங்க. வாங்க மாமி. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு வந்து நாங்க மக்ரூனி செய்ய போறோம் மாமி. பாஸ்தா. அப்படியா? சரி நீங்க உட்காருங்க. எல்லாம் நல்லா இருக்கு. நாங்க செஞ்சு தரோம். செய்யுங்க, நல்லா செய்யுங்க. அதாவது நாங்க 1 கிலோ மக்ரூனி செய்ய போறோம். அதுக்கு 1 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, இஞ்சி பூடு பேஸ்ட், மல்லித்தலை, புதினா, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, தயிர், பட்டர், கரம் மசாலா, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ போய் நான் வந்து கறி எடுத்துட்டு வர போறேன். கறி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல வந்து 3/4 கிலோ கறி இருக்கு. 1 கிலோ பாஸ்தா செய்யறோம், அதுக்கு 3/4 கிலோ கறி போறோம். இவ வந்து எனக்கு 5வது மக, இளைய மக. இவ வந்து மருமக, எப்போதும் கூட நிற்பாங்க. இவ இப்பத்தான் இவ புதுசா வந்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து எல்லாம் செஞ்சு அவங்க பிரியாணி செய்ய போறா. பிரியாணி மாதிரி இப்ப உள்ள மாடர்ன் சமையல் அவங்க செய்ய போறாங்க. பார்த்துக்கோங்க எல்லாரும். இந்த சமையலை எல்லாரும் பார்த்துட்டு கமெண்ட்ல நல்ல விதமா சொல்லணும். நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இப்போ வந்து கறி அவிக்க போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கறியை வந்து 3 தடவை அலசிட்டோம். இப்போ அவிய போகிறோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவிக்க. தண்ணி ஊத்துறீங்களா? தண்ணி நல்லா கொதிச்ச பிறகுதான் போடணும். அப்பதான் நல்லா வேகும், நல்லா இருக்கும். எப்பவுமே நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் போடணும். அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க அவசரமா போட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஊர்ன மாதிரி ஆயிடும், நல்லாவும் இருக்காது. பிரியாணி நல்லாவே இருக்காது. ஸோ எப்பவுமே வந்து நல்லா நம்ம தண்ணி பாயில் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மக்குர்னி அதை எல்லாமே நம்ம போடணும். மக்குர்னி வந்து போட்டுடலாம். எதுக்காக கொஞ்சம் குறைக்கிறோம்னா அந்த தண்ணி வந்து நம்ம மேல தெரிக்காம இருக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு கறி. பார்க்கும் போதே நல்லா தெரியுது வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு கறி. நல்லா வெந்துருச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி போன்லெஸ்ஸாக வாங்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகம். கறி வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக வேகாத மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து அந்த வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கும் போதே கொஞ்சம் நல்லா கறியை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா அது வந்து வெந்துடும். சில பேர் வேகலைன்னு நினச்சிப்பாங்க. லைட்டாக உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி அதிலே வறுத்துட்டிங்கன்னா அது நல்லா ஃப்ரை இதுவாயிடும். 3/4 வேக்காட்டில் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அது நம்ம சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர். அந்த வெங்காயம் தக்காளி அந்த கறியை போட்டு வதங்கையில நல்லா சிம்ல வச்சு மூடி வச்சு வெந்தாலே நல்லா இதுவாயிரும். கறியை வந்து நல்லா சாப்பிட்டு எப்பவுமே இந்த ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இது வாங்கி வச்சுக்கோங்க. எப்பவுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா மலர்ந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதை அப்படியே எடுத்து வடிச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிடவா? ஆஃப் பண்ணி
இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் மேலாப்பில். சாதா தண்ணியை கொஞ்சம் ஊற்றணும். எதுக்குன்னா அது ஒன்றோட ஒன்று அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒட்டாது, நல்லாயிருக்கும் பார்க்க. சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எண்ணெய் வந்து 4 கரண்டி ஊற்றுறோம். 7 ஏலக்காய், கிராம்பு ஒரு 7 கிராம்பு, பட்டை ஒரு 6 7, இது தூளாகவும் போட்டுக்கணும். அடுத்து வந்து வெங்காயம் ஒரு நல்லா வெடிக்கட்டும். 12 வெங்காயம் நறுக்கியிருக்கோம், பெரிய வெங்காயம். புதினா ஒரு கட்டுல வந்து நம்ம பாதி கட்டு தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி மல்லி வந்து ஒரு 3/4 கட்டு. ஸோ வந்து இதை நல்லா கொஞ்சம் நறுக்கிக்கலாம் பொடியா. இது ரொம்ப இது பண்ணணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை, ஓரளவு நறுக்குனாலே போதும். வெங்காயம் வந்து நல்லா செந்நிறமாகணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடி இஞ்சி பூடு போடக்கூடாது. நம்ம பிரியாணிலேயே பார்த்துருக்கோம், வெங்காயம் வதங்கின பிறகு அதே மெத்தடில் தான். இப்போ வந்து வெங்காயம் நல்லா செந்நிறமாக வதங்கிருச்சு. இனிமேல் வந்து இஞ்சி பூடு பேஸ்ட் போட்டுடலாம். 1 2 போதும். ஏன்னா நம்ம 1 கிலோ தான் பண்ணுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூடு போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். கறியில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சும்மா போட்டுருங்க பச்சையா இஞ்சி பூண்டு. அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கா இஞ்சி பூடு பச்சை வாசம் போகணும், அது வரையும் நல்லா வதக்கணும். இப்போ புதினா மல்லித்தலை போட்டோம். ஒரு 10 பச்சை மிளகா. தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி. இல்லை இப்போ மஞ்சத்தூள், மிளகாப்பொடி 2 3 4 ஸ்பூன் போட்டிருக்கோம். உப்பு நம்ம கறியிலையும் போட்டிருக்கோம், பாஸ்தாலையும் போட்டிருக்கோம். அதனால பார்த்து அளவாக தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கோம். பச்சை பட்டாணி, கேரட் 2 கேரட் போட்டிருக்கோம். பட்டாணி வந்து ஒரு 200 கிராம் போட்டிருக்கோம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். தயிர் போடும் ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். யோகட் இருந்தாவோட போடுங்க, தயிரும் போடலாம். ஆவி வந்துருச்சா? சீரகப்பொடி கொஞ்சம் போடணும், ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. மல்லி ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. கறி நல்ல மக்குரணியை வந்து இதில் ஊற்றிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதில் எந்த கலர் பொடியோ எதுவுமே சேர்க்கலை. நாங்கள் அந்த மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கோம். எங்கள் நாத்தனார் வந்து நல்லா சமைப்பாங்க, எங்கள் மாமியார் மாதிரியே அவங்களும் நல்லா சமைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குதா? இப்போ இதை இறக்கிட்டு நாங்கள் இந்த கொடை மிளகாவை கிண்டி போட போகிறோம். இறக்கி அப்படி வச்சிடும். எண்ணெய் நல்லா காயட்டும். உப்பு போடும், லைட்டாக போடும். எப்போவுமே வந்து கேப்சிகம் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து நீங்கள் ஏதாவது மசாலா ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் ஜீரகத்தூள் போடுறேன் லைட்டாக இதில் கொஞ்சம் மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள். போதாது, இவ்வளோ மிளகுத்தூள் போடணும். அது நீங்கள் இந்த முட்டையை எடுப்பா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாளா? இதில் கொஞ்சம் நெய் ஊற்றுறோம், லைட்டாக ஊற்று. அடுப்பை குறைச்சிக்கோங்க, தம்மில் வச்சுக்கோங்க. போடுறீங்களா? இதில் போட்டுடலாம், போட்டு கிண்டிடலாம். கொஞ்ச நேரம் இப்போ பட்டர் கொஞ்சம் நம்ம
லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட்டர் எதுக்காக போடுறீங்க? அது நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிடும்போது வாசமாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் போட்டு கிண்ணாலே போதும். அதே பிஸ்மில்லா அலா பரக்கத்துல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாரும் சாப்பிடுங்க. இன்னைக்கு வந்து இது மட்டன் பாஸ்தாவா, அப்புறம் பிரியாணியா. ஆமா, பிரியாணி இப்போ உள்ள மாடல் இது. பார்த்துக்கோங்க, செஞ்சுருக்காங்க மகளும் மருமகளும். நல்லா பார்த்து எல்லாரும் நல்லா கவனம் பண்ணி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இதுல பாத்தீங்கன்னா வந்து கோதுமையும் ரவையும் தான் சேர்ந்துருக்கு மாமி, மைதா இல்ல. மைதா இல்ல, ஃபுல்லா நல்ல கேரட்டு, பீன்ஸ், என்ன வெஜிடபிள் தான் போட்டிருக்கோம், கேபேஜ், நல்ல மசாலா எல்லாமே சேர்த்துருக்கோம். சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கா மாமி? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும். வீடியோவை நல்லா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுட்டா ஆரோக்கியமா எல்லாருமே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோல அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் திண்டுக்கிட்டு என்னால் அதை விட முடியல, அவ்வளோ விஷயம்.